ஹபிபி கம் டு மணாலி. எஸ்ஐ சார் எல்லாம் பைத்தியக்காரலாம் இருக்காங்க. எஸ்ஐ சார் நேராக போனாலே யானை வந்திருக்கு. எஸ்ஐ சார் உங்க அடர்ந்த காட்டு பகுதியில் போயிட்டுருக்கோம். அடர்ந்த காட்டு பகுதியில் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ரோட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். குறுக்கால கௌசிக்கே வரலாம் ப்ரோ. அங்கேருந்து தான் ப்ரோ வந்திருக்கோம். அங்கே பாருங்க அந்த மரம். யானை வந்து தொலைவிலிருந்து வந்ததாக தான் ஒரு செய்தி. பார்த்தீங்களா? அங்கேருந்து வந்துருக்கோம். 12 கிலோமீட்டரை 12 மணி நேரமாக போயிட்டுருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒரு வாட்டி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. அதே சட்டை பேண்ட்டை தான் எடுக்கிறாங்க. ஒரே மாதிரி இடத்துல தான் எடுக்கிறாங்க. எதுக்கு எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரில. வீடியோ எடுக்கிற எங்களுக்கும் தெரியும். பையனுக்கு போட்டு காட்டுவேன். இப்படி தான் சொல்லி ஒருத்தனுக்கு எடுத்தாங்க. ஏற்காடு விளாக்ஸ்னு ஒன்று. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. முன்னாடி போகிறவர் தான் ப்ரோ ரைடர். நாங்கள் ரைட்டர் சாதா ரைடர் அமெச்சோர். யானையை காட்டுறான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. லேடிஸ் கூட ஜாக்கெட் போடாமல் வந்துடுவாங்க. ஆனால் எங்காவது ஜாக்கெட் போட மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், லேடிஸ் கூட ஜாக்கெட் போடாமல் வருவாங்க. தினேஷ் ஜாக்கெட் போடாமல் வர மாட்டாங்க. மாட்டு சாணி ஒன்று தெரிஞ்சு வெரி சாரி எடுக்க மறந்துட்டேன். மாட்டு சாணி எடுக்க மறந்துட்டேன். திரும்ப போயிட்டு வந்துடுவோமா? பரவாயில்ல, நான் யானை சாணி எடுத்துக்கிறேன். யானை சாணியவா? இங்கே பாருங்க, ரொம்ப இது வந்து அபூர்வமான மாடு. कितना किलोमीटर भैया? 30 मिनट्ஸா? அந்த நேர ரோட்டே போயிருக்கலாம். கைஸ் இவங்க ஏதோ ஃப்ராட் பண்ணுறாங்க. 6 கிலோமீட்டர் அரை மணி நேரம்னு சொல்கிறாங்க. நான் வாக்கிங் போகிறப்ப 6 கிலோமீட்டர் அரை மணி நேரத்தில் நடந்துடுவேன். ஏதோ ப்ரோ வண்டியில் ரொம்ப இதாக பேசுகிறாங்க. இருங்க ரூட்டு சொன்னவங்கள்ட்ட கேட்போம். ஆரணை போடுறாங்க. எனக்கு ஆரணை போடுறேன். ஜி ஜி நேரம் கபாலம் தெரிச்சிருக்கும். ஜி நேரம் ஜி நான் வாக்கிங்கே 6 கிலோமீட்டர் அரை மணி நடந்துடும். ஜி அவன் ஹெல்மெட் போட்டு தப்பிச்சிருவான். நேரம் பாசு நான் வாக்கிங்கே 6 கிலோமீட்டர் அரை நேரத்தில் நடந்துடுவேன் பாசு. இங்க பாருங்க, 4ஆவதா ஒரு ஆளு முரட்டு சாலியா போட்டிருக்கோம். வீரமா தாண்டா இருக்கு. இங்க பாரு எப்படி இதுல ஏறிடுவானுங்க. இப்பதான் போட்டு போயிருந்தோம். காலையில போட்டு போட்டாட்டு மாதிரி ஈரமா இருக்கு. ஆமாண்டா நம்மள போட்ட போதுடா. திருச்சி ஓடுங்க. எதுக்கு இங்க பாருங்க, நம்ம சபரிபுரம் பயப்படுறது இங்க தானே பயங்கர மாதிரி இருக்குடா பாசா. இதுல எல்லாம் வந்திருக்கு. முன்னாடி வா, வாடா இங்க.
பாசா இது ஏறின இடம் தான் போய் அங்கே ஒரு காலேஜ் இருக்கு. காலேஜ் தானே இருக்கு. நான் கூட யானையே இருக்கேன். அது காலேஜ் தான்டா. சொல்லுவோம் வணக்கம் மாப்பிள்ள திருநெல்வேலியிலேருந்து. நாம மட்டும்தான் ரோட்ல